வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜீவ். இது ராஜீவ் ஹெச்டி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 2 கேள்வி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2500 கிராஃப்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்கள மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சு உங்களோட ரிசல்ட்டோ வீடியோவோ போட்டிருக்கீங்க. ஸோ ஏர்லைன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிராஃப்ட்டுக்கு வந்து ஏர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து உப்பு தண்ணியில குளிக்கலாமா? வேணாவா? அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான பதில் முழுவதையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த நண்பரோட எப்படி அந்த ஏர்லைன் 1500 கிராஃப்டில் எந்த அளவுக்கு பார்த்தோம்னா டென்சிட்டி அந்த ஏர்லைன் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களும் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, நீ வந்து 1500ன்னு சொல்லிட்டு 2000 கிராஃப்ட் 3000 கிராஃப்ட்லாம் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ ஒரு சில இடங்களுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஏர்லைனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஏர்லைனுக்கு இவ்வளோ தான் வைக்க முடியுன்ற ஒரு கவுண்ட் இருக்குது. ஸோ அதுதான் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இது 1500 வரைக்கும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு டிரான்ஸ்பரன்ஸ் செஞ்சுருக்காங்க ஹை டென்சிட்டியோட. ஸோ இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வாங்குவாங்க அப்படின்ற கேள்வியும் நம்ம நண்பர்கள்கிட்ட இருக்குது. ஸோ கிராஃப்ட்டுக்கு 10 ரூபா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு 1500 வைத்தாலும் சரி, 2000 கிராஃப்ட் வச்சாலும் சரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராஃப்ட் இருக்கிறாங்களோ அந்த கிராஃப்ட்டுக்கான அமௌண்ட் மட்டும் தான் இவங்க இங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் குளிக்கிற ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டுருக்கு. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம கடல் நீரில் குளிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் இருக்கிற இடத்துல ஓரளவுக்கு உப்பு தண்ணி தான் இருக்கும். ஸோ உப்பு தண்ணியில் குளிக்கலாமா வேணாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குளிக்கலாம். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுட்டு ஒரு 5-6 மந்த் வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5-6 மாதத்துக்குள்ளே எல்லா கிராஃப்ட்டும் வந்துட்டு தான் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த கிராஃப்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வராத பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை கடலில் போய் குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த கடலில் குளிக்கிற நண்பர்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டைம் தலையை வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அந்த உப்புத்தன்மை அந்த படிவம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடியிலே நம்ம இந்த ஸ்கால்போட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அக்குமுலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வேறு எதனா பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சவங்க கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வந்து சென்னையில் இருக்கவங்க உப்பு தண்ணியில் தான் குளிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க கண்டிப்பாக தயவு செஞ்சு நீங்கள் தலைக்கு வந்து நார்மலாக குளிக்கும் போது குளிச்சுட்டு இன்னொரு டைம் அலசும் போது நார்மல் வாட்டர் நீங்கள் வந்து கேன் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களை நீங்கள் கேட்ட கேள்விக்கான சில பதில் வந்திருக்கும். ஸோ லாங் ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஏருக்கு மட்டும் இல்லை ஸ்கின்னுக்கும் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரியும். அதுவும் ஃப்ரீ கன்சல்டேஷனில். ஸோ நீங்கள் எத்தனை கிளினிக்னாலும் போய் பாருங்கள். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா லா ஹெச்என்எஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடத்துலையும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜெனுவினிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ பண விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை நீங்கள் வந்து சேவ் பண்ணி ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.